உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ நிக்கிறான இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன், மூட போறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். பாஸ்தா இதெல்லாம் எனக்கு ஒரு சேர். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. யாரவன் என்னோட சபையில இருந்து வர்றது? இவன் எங்க இருந்து வர்றான்? பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிற இப்ப? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போய் மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா, 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன்யா. எப்படி? எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போடும், குட்டி போனா வட்டி போடும். அந்த வட்டியை போற மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்ல. இல்லைன்னா எண்ணியே கொடுறா. ஏன்டா உசுர வாங்குற? இதாங்க பாஸ், மொத்த கலெக்ஷன். எவ்வளவு போராட்டம்டா. தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். ஐ, பணம் பண்டல் பண்டலா இருக்கே. சாட்டியம் பண்ணாலும் இன்னைக்கு கஞ்சி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. டேய், யாரா நீ? இதுக்குள்ள எப்பறம் வந்த நீ? திருட எப்படி வேணா வருவான்ல. திருடனா? திருடருக்கு இங்க என்னடா இருக்கு? பணம் இருக்குல்ல. ஏன் பணம்? ஊரா விட்டு பணம்டா. எவன் வீட்டு பணம் வந்தா எனக்கு என்னடா? ஆமா, அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? ஐயோ, நானே என்ன நீ பாக்கலாம் பாயே. நான் இன்னைக்கு டோன்ட் வரி. அடே நீ கொண்டு போனா என்ன உண்டிலேன்னு பண்ணிடுவாயடா. ஏய், ரொம்ப பேசினா மேல வந்துருவேன். அச்சச்சோ, இங்க ஏற்கனவே ஒன்ன மாதிரி 3 பேர் இருக்காங்கப்பா. அப்ப நான் வந்தாலே பணத்தோட போயிடுறேன். பை பை பை. அடே இந்தாடா. அடே மூடாடா. ஐயோ, கிடைச்சானே, நான் எப்படி சமாளிப்பேன்? என்னடா எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொட்டிக்குள்ளே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க ஐயா, மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்ன மந்திரம்? உங்ககிட்ட வாங்கின பணம்லாம் குட்டி போடணும், வட்டி போடணும், சட்டி நிறைய தரணும்ல, அதுக்கு மந்திரம் போட்டா தானே கிடைக்கும். அப்ப பணம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? ஆமையா, இவன் வேற ஊட கரைச்சல் பண்ணி இருக்கிற மந்திரத்துல மறக்க வச்சுட்டான். இப்ப புது மந்திரத்தை கண்டுபிடிச்சு பணத்தை பூரா வர வைக்கிறேன் நானு, தெரியுமா? மந்திரமாவது என்ன அடி விழுகல? டேய், என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. டேய், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் நானு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. மாமா, இது யாரு? மாமா, என் தாய் மாமா, எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்பிள்ள வா. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? பித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தா இங்க வந்தேன், மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? தெரியும், அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000? என்ன மாமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க? இருக்கிற ஜாமான் அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வக்கில்லாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி, விடு. ஐயா, ஆட்டோ ஐயா, உன் ஆர்சி புக் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? உன் ஆர்சி புக் அடமானம் வச்சுதான் என் மாமா ஷோ நடத்தி சாயந்தரம் வர கலெக்ஷன்ல வட்டியோட உன் காசை திருப்பி கொடுத்துறேன். என்ன அது? ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு அவர் யாரு நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா, இங்க வா.
ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள பாரு இத நான் உனக்காக செய்யல எனக்காக செய்யறேன் கமெண்ட்ரே எந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும் எந்த சுவிட்ச் ஆன் பண்ணு எனக்கு டேய் வாங்கின கடனுக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல என்னடா போஸ் கொடுக்குற எத்தனை எகிரிக்கும் ஏன் அப்படி அவசரப்படுற ஒரு 5000 ரூபா கொடு என்னது சும்மா தரவனா ஆட்டோடைய ஆர்ச்சி புக் வச்சுட்டு கொடு ஆர்சி புக்கா டேய் எந்த இழுச்சி வாங்கிட்டா கிடைச்சா யார் ஆட்டை போட்டீங்க உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் புக்கை வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா நல்ல கூட்டாளி கிடைச்சான் இந்தாடா பணத்தை குடுறா டேய் இத பத்திரமா வைடா திரும்ப இதை அடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட பணங்க பண்ணுங்க மாமா ஏன் மாமா கண் கலங்குற இல்ல மாப்ள இந்த கிரேட் கிரியாளுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா ஏன் மாப்ள கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே என்னடா சொல்ற என்ன ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன் சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க நம்ம சோதா நல்லா இருக்காதடா கான்பிடென்ட் ஆமா கான்பிடென்ட் என்ன கான்பிடன்ட் டேய் மாப்ள குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன் கதற அடிப்பானுங்கடா யோ ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே அமைதி இல்ல சாந்தமா இருங்க ஆரம்பிச்சிரும் மாப்ள நீ இந்த பெட்டிக்குள்ள போய் உடனே படுப்பா குப்புற பழக்கவா இல்ல குனிஞ்ச மேனிக்கு ஏடா பழக்கம் நான் என்ன மசாஜாடா பண்ண போறேன் ஏதாச்சும் ஒரு பொச்சல போய் படுறா போடா ஏய் இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க போ சரி குயிக் ஜம்பிங் பாய் தள்ளி விடாத வெரி குட் Okay, பை bye. பை மகாஜனங்களே இப்பொழுது பெட்டிக்குள் குதித்த பையன் வாசல் வழியாக வலம் வருவான் ஏய் திருட்டு பையல என்ன போனவன இன்னும் காணா அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா ஆஹா 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது இப்ப 300 பேர்த்த கொடுத்து விட்டு போயிட்டானே ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது வணக்கண்ணே என்னடா மரியாதையா வணக்கம் போட்டுக்கலாம் ஏன் ஓட பாக்கல மொத்த தமிழ்நாட்டுல பர்ஸ் அடிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் எடுறா பர்ஸ் எடுறா அடி எடு நீ எடுக்கிற வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருப்பேன் எடு எடு உங்களை பின்னாடி சுத்துற பொறுக்கின்னு நினைச்சா பணத்தை அடிச்சு போடுங்கிற ரவுடியா இருக்கானே எடு ஏய் கொலுசு பாட்டி ஹலோ மேடம் உங்க கொலுசு என்கிட்ட அன்னைக்கு ஹலோ அட ஐயோ மாமே வேணாண்டா வேணாப்பா சொன்னா கேளுங்கய்யா இப்ப எங்கடா குறி வைக்கிற லெப்ட் கண்ணு எனக்கு ரைட் கண்ணு இவனுக்கு அச்சு பிசுறாம அடிப்போம்டா என்னது கண்ணையா நிறுத்து வந்துட்டியா மாமே ஒண்ணு ஆவல ஏன் ஆகணுமா ஒண்ணு ஆவல நீ வரலைனா இவனை குத்தி குதறி இருப்போம் ஏதா வந்துட்டல வேலைய பாத்துட்டு போ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது இந்த ஒரே ஒரு கத்தி ப்ளீஸ் சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குறேன் முடிச்சிட்டு போ முடிச்சிருவாங்கப்பா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் கன்னி சோ கடல் கறி சோறு ஆரம்பிச்சாங்க வாங்கடா அலை கடலென திரண்டு வாரி அடடடடா என்ன மாமா இது என்ன நொன்னா மாமா பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி முக்கிறாங்க இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும் கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்டம் வராது இவங்க என்ன மாதிரி வித்ததான் காட்டுறாங்க ஒரு வாட்டி போய் பாத்துருவாங்க உள்ள ஒரு டிக்கெட் வேணும்ல அதுக்காவது காசு வேணாமா காசு தானே இருங்க என்ன வீட்டையே சுட்டுட்டானுங்க என்ன வழக்கம் போல உன் கொட்டாய் காலியா இந்த பக்கம் வந்திருக்க இது கடல் கண்ணியா கம்மா கண்ணியான்னு பாக்க வந்திருக்கு மாமே இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது இங்க கூட்டம் கூடுதுன்னு எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க கடல் கண்ணி மனித குரங்கு மாய கண்ணாடி எவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்யறீங்களா மாப்பிள இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான் எங்க இறக்க வர்றீங்க உங்களை ஒருத்தன பெட்டிக்குள்ள இறக்கி விட்டு நம்பி நின்னா திரும்பவே மாட்டேங்கிறீங்க அங்க இருக்க முறை என்ன வெம்பி எடுக்கிறா அப்புறம் ஈ அடிக்காம என்ன பண்ணும் போயா
அடியே சரசு, நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பா அடி? என்னடி விஷத்தை கேக்குற? விஷத்துக்கே விஷமா? எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா கொடு. கடிச்சு துப்பிடுடா. அப்ப மாமா கொடுக்குறேன் ஓமா. மாமா ஓமா மாமா ஓமா மாமா டியூட்டில இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. மாமா. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா. ஏன்டா உன்னை டச் பண்ண வரையாடா நீ? பொறாம பிடிச்சவன். என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? பணம் பிடிக்கி. யோ நீ எங்க இங்க? மேஜிக்கு உங்களோட வட்டி பணம் வசூல் பண்றதுக்காக நான் பாம்பு வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. மரியாதையா பணத்தை கொடுத்துறா இல்ல நான் கொத்திடுவேன். பணம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் ஆப் டியூட்டில இருக்கேன். அது என்னடா அது ஆப் டியூட்டி? சோ நடந்தா புல் டியூட்டி, ஊரு மஞ்சா ஆப் டியூட்டி. சரி இன்னொரு 10,000 கடன். பணம் நான் தயா ஓர. ஒரு நிமிஷங்க. அந்த மீன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சரிங்க. ஓகே. இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? இல்ல வாங்க, உள்ள வாங்க. மன்னிச்சிருங்க, முதல் வாட்டி தெரியாம. ஐயோ, என்கிட்ட மறுபடியும் வாழன்னு மூக்க இல்ல முதுகையோ உடைப்பேன். மாப்பு என்ன மாப்பிள மூஞ்சி முகரெல்லாம் பேல் இருக்கு? அட இந்த கோல்ஸ் திருப்பி கொடுக்கலான்னு போனேன். கதவை சாத்தி மூஞ்சில அடிக்கிறா. கதவால அடிச்சிட்டாளா? இப்ப கதவை உடைச்சு அவளை நான் அடிக்க பாரு. அட வேணாம் மாமா, கதை மூடிட்டா விடு. ஆமா, பெரிய அலிபாபா குகைய முடுற கதவு அது. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் பிடிச்ச யானை மண்டையில முட்டி கொன்ன வம்சம். காட்டு யானையில எங்க தாத்தா கால பிடிச்சி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ. வேணாம் நீ இப்ப டாப் ஏற்பட்டு தூக்குறதுக்குள்ள இருக்கிற கதவு கூட நொறுங்க போது பாரு. தூக்குறாக்கிறியாளா? ஐயோ என்ன பிடிக்கல. இது எந்த ரூட்ல தெரியலையே. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? காசு தானே அந்த நிக்குது இல்ல. தம்பி உள்ள ஏதோ உள்குத்து விழுந்து பிளட் நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இந்த பிளட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாட்டில் டென்ஷனும் எனர்ஜி ஏத்துறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு சீக்கிரம் வா ராஜா. ஏன் ஆட்டோ டாப்ப வித்து என்னையுமே மறந்து வாங்கிட்டு சொல்றியா நீ? எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம். என் ஆர்ச்சி கூடிய நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த பாரு, வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நினைச்சு நிக்குது. இன்னும் ஷோவே ஆரம்பிக்கல. ஷோ ஆரம்பிச்சவன உன் பணத்தை எத்தனை வருஷமா நான் திருப்பி கொடுத்துருவேன். வருஷமா? சாயங்காலம் தர நீங்களடா? என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா? ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா போடா. ஆட்டோவை அம்மனம் ஆக்கிட்டாங்களே. மாப்பிள எங்க கிளம்பிட்ட? மாமே உன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது. அம்பத்தூர் சைட் ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள டெவலப் பண்ணி தரேன் போறேன் நியாயமா அது? மாமே சாயந்தரம் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். சரி ஒரு 1000 ரூபாய் தாங்க. போயா, நானே ஆட்டோக்காரன் ஆட்டையை போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வந்து 1000 ரூபாய் கேக்குற? போய் நீ எங்கேயாவது ஆட்டையை போடு போ. சீட்டுக்கு ஆப்பா. அட பாவிகளா, இப்படி பார்த்து பார்த்தா கழட்டுறீங்களாடா? மாப்பிள மாப்பிள அட என்ன மாமே, நீ சொன்ன ஐடியா சரியா வருமாடா? சரியா வரும் மாமே. பாரு, இந்த ஷோட முக்கியமான விஷயம் அவங்க போட்டிருக்கிற கடல் கண்ணி ட்ரெஸ். அதை திருட்டிட்டோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஷோ சொதப்பி எல்லா கூட்டமும் நம்ம பக்கம் வந்துடும். ஏறு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. இருந்தாலும் பீதியில பேதியாகி பேண்ட் நாரியர் போல் இருக்க. அட பரவாயில்ல, ஏறுங்க மாமே. அம்மா மாமே உசுன்னா ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் இருக்கு. சரி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். இத பாரு கிங் காங், உனக்கு பிடிச்ச பச்சை வாழைப்பழம், தேங்காய், கேரட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சமத்தா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். ஓகே, குட் நைட். நம்மளுக்கெல்லாம் சரக்குக்கு சைடிஸ் கிடையாது, சைடிஸ்க்கு தான் சரக்கு. என்ன பண்ணீங்க? அப்பா பாவம்டா, இது அது கூட பாவம்டா. டேய் பத்தால குடிச்சிட்டு வழக்கம் போல அவன் பேச்ச கட்டி இறங்கியிருக்கான். என்ன ஆக போதோ, எங்க போய் முடிய போதோ. அம்மா நான் தெரியாம வந்துட்டேன். டேய் நீ திருடல்ல? நீ மேஜிக் தானே? டேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா முதல்ல. நான் கேக்குறது நீ பதில் சொல்லு. ஆமா நான் மேஜிக்கிட்டேன். ஆமா நான் திருடன் தான். நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஒரு துணி எடுக்க வந்தேன். டேய், துணி எடுக்க என்ன ஜவுளி கடையா? டேய் ஏன் தொழில் விஷயமா ஒரு துணி எடுக்க வந்தா? நானும் என் தொழில் விஷயமா பணம் திருட வந்தேன். சரி நீ போய் தனியா திருடு. போக மாட்டேன், நீ வா. நான் வர மாட்டேன். வரலன்னா கத்துவேன். ஏன்டா? நீ யார்ட்டையா காட்டி கொடுத்துட்டா? சரி வா, 2 பேரும் போய் சேர்ந்து அவங்க வேலையை பாப்பா. பாப்பீங்க. அப்படின்னா என் வேலையை யார் பாக்குறது? நீயா? நான் ஓ வேலை என்ன? நீ துணி எடுக்க வந்திருக்க, ஆமா. நீ பணம் எடுக்க வந்திருக்க.
நான் பாட்டுல எடுக்க வந்திருக்கேன் கரெக்டா? கரெக்டானு எங்கிட்ட கேக்குற? அப்படியே என் பின்னால வாங்க, அவங்க இடத்த காட்டுறேன். ஏண்டா என்னடா அது? அவன் வீட்டுல திருடுறதுக்கு அவனே ரூட்டை காட்டுறான். அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கான்னு அர்த்தம். மூடு. திருட வந்த இடத்துல ஜோசிய வர அவ்வளவு வாடா. சரி வாங்க. அம்மா, என்னையா திடீர்னு கேட்ட போற? என் பொண்ணு வரையா, உங்களை எல்லாம் பார்த்து கத்தி கதறிட்டா மாத்திக்குவீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ராஜா, என் பொண்ணு மேல நீங்க ரொம்ப நாளா வெறி பிடிச்சு தெரியல மாமா. மாப்பிள. மாமா நான் சொல்றேன், என் பொண்ணுகிட்ட உடனே போய் உள்ளாம ஓபன் பண்ண. நிஜமா தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உடனே open. சம்பந்த பேச இடமாடாது. வந்த இடத்துல வேலையை முடிக்கணும். வாங்கடா. ஏன்டா பீரோல உடைக்கிற? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. மாம்சு, மாப்பிள, எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? இது என்னது? இது என்னது? மாமா என்ன பேசிக்கிட்டே பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? பூச்சி மருந்து இல்ல மாப்பிள, கிளாமர் ஆப்பிள் சென்ட். எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா இந்த கிராம செண்ட அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிக்க. ஐயோ மாப்பிள, நீங்க போங்க, நான் என் பாட்டுல தேடி ஒரு பெக்க அடிக்கிறேன். சரி சரி. கை கை அம்மா இழுக்குது. ஐயோ குரங்கு பொடி நடையா கூட்டி போகுது. ஐயா யாராச்சும் வந்து காப்பாத்துக்கிறேன். அம்மா ஏண்டா டேய், கிளாமர் ஆப்பிள் செண்டு உன் பொண்ணுக்கு மட்டும் தானே பிடிக்குன்னு சொன்ன நீ. என் குரங்குக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏண்டா முதல்லயே சொல்லல? சொல்லுவாங்க. ஏடா நீங்க வருவீங்க, ஒருத்தன் பீரோ உடைச்சு பணத்தை அடிச்சுட்டு போவான், நீ சண்டை அடிச்சு பொண்ணை தள்ளிட்டு போவ, நாங்க உட்காந்து போட்டோ பிடிச்சிட்டு போமா. எவன் வந்தாலும் கடைசியில நாங்க குரங்கு விருந்து வச்சு தாண்டா அனுப்புவோம். கிளாமர் ஆப்பிள் இது யாரு? ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது. முருகா ஆமே, உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா, குரங்கே எந்த அளவுக்கு புறாண்டிடுச்சு? அது என்னோட குரங்கோட போட்டு அதை பத்தி கேட்காத டாக்டர்மா. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ ஆரம்பிங்கன்னு சொன்னமா தப்பா நினைக்கிறீங்களா? அதானே பார்த்தேன். குரங்கு கொஞ்சம் கடுமையா தான் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா இந்த டேப்லெட் இன்னும் 2 நாளைக்கு கொடுங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் 100 குரங்கு ஊசி போடுங்க. ஏற்கனவே குரங்கு பிராண்டு 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறயா? ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா உங்களுக்கு பீசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். உள்ள வா. டேய் கிங் காங், சொன்னா கேளு, ஒழுங்கா கூட்டுக்குள்ள போயிடு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த அடக்கத்துக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகாத இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல, உனக்கு வேணாம். ஆமா அந்த கடல் கண்ணியோட ட்ரெஸ் ஆட்டை போட்டு வந்தோம்ல, இன்னியோட அவங்க பொழப்பு. இன்னைக்கு சாயந்தரம் பாரு, நம்ம சோதா ஹவுஸ்ஃபுல். அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ஜாய். உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு.